ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் PGTRB ஜுவாலஜி ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு. ஸ்ட்ரக்சர் அண்ட் லைஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆம்ஃபியாக்சஸ், பெலனோக்ளாசஸ், அசிடியன் பார்த்துட்ருக்கோம். ஆம்ஃபியாக்சஸ் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துட்டோம். பெலனோக்ளாசஸ் இதை நம்மளோட கிளாசிஃபிகேஷனில் பெலனோக்ளாசஸோட கிளாசிஃபிகேஷன் நம்ம பார்த்தாச்சு. ஃபைலம் ஹெமிகார்டேட்டா. பெலனோக்ளாசஸ் வந்து இன்வெர்டிபிரேட்டாலையும் நம்ம ஜாயின் பண்ண முடியாது, கார்டேட்ஸ்லேயும் அதை எடுத்துக்க முடியாது. அது ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம எவல்யூஷனரி சிக்னிஃபிகன்ஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். மற்றபடி பெலனோக்ளாசஸோட ஃபைலம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹெமிகார்டேட்டா. இதுக்கிட்ட ஸ்டோமோகார்ட் இருக்குது. மற்ற கார்டேட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நோட்டோகார்ட் இருக்கும், டார்சலி பிளேஸ்டாக இருக்கும். இதில் ஸ்டோமோகார்டு தான் இருக்கும், ரொம்ப சின்னதாக ப்ரிமிட்டிவாக இருக்கும். இது வந்து அடலோகார்டேட்டான்னு சொல்லலாம். ஏன்னா இந்த நோட்டோகார்டு வந்து கன்சீல்டாக இருக்கும், ஒரு எபிடமல் செல்ஸ்குள்ளே மூடி இருக்கும். அதனால் அடலோகார்டேட்டான்னு சொல்கிறாங்க. ஹெமிகார்டேட்டா, ஸ்டோமோகார்ட், அடலோகார்டேட்டா இது எல்லாமே ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பெலனோக்ளாசஸ் தான். ஆம்ஃபியாக்சஸ், அசிடியன் ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. பெலனோக்ளாசஸ் மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ணணும். பெலனோக்ளாசஸோட காமன் நேம் பார்த்தா அகான் வேர்ம். இது வந்து ஒரு புழு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான், வேர்ம் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான். அகான் வேர்ம் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த வேர்ம் மாதிரி இருக்கிறதுலே ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து ஒரு சீடு மாதிரி இருக்கும், அகான் சீடு. அதாவது ஓக் ட்ரீ இருக்கு இல்லையா, ஓக் ட்ரீயில் இந்த சீடு வந்து இப்படி இருக்கும். ஸோ இதோட ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து அகான் வேர்ம் மாதிரி இருக்கிறதுனால இது அகான் வேர்ம் அப்படின்றாங்க. மற்றபடி இது ஒரு வேர்ம் தான். இதை டங் வேர்ம் அப்படின்னும் சொல்லுவாங்க. எல்லாமே இதோட ஸ்ட்ரக்சரை வச்சு தான் சொல்கிறாங்க. அகான் சீடு வந்து ஓக் ட்ரீயில் இருக்கும். இது ரொம்ப முக்கியம் கிடையாது, நம்மளுக்கு வேண்டியது காமன் நேம். காமன் நேம் வந்து அகான் நேம் ஆர் அகான் வேர்ம் ஆர் டங் வேர்ம் தான். ஓகே. தென் இது மரைன் அனிமல், தண்ணியில் இருக்கும், மண்ணில் வந்து பரோ பண்ணி இப்படி யூ ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த சைடு வந்து ஆன்டீரியர் சைடு, ஹெட் இருக்குன்னு அந்த சைடு ஆன்டீரியர் சைடு, இது போஸ்டீரியர் சைடு. இப்படி தான் இருக்கும். ஓப்பனிங்கும் இருக்கும், போஸ்டீரியர் ஓப்பனிங்கும் இருக்கும், ஆன்டீரியர் ஓப்பனிங்கும் இருக்கும். ஃபீக்கல் மேட்டர்லாம் போஸ்டீரியர் சைடு வந்து கலெக்ட் ஆகிருக்கும். ஸோ போஸ்டீரியர் சைடு ஆனஸ் இருக்குது. ஸோ ஃபீக்கல் மேட்டர்லாம் போஸ்டீரியர் சைடு கலெக்ட் ஆகிருக்கும். இதோட லார்வல் ஃபார்ம் வந்து டார்னேரியா லார்வா, எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். டார்னேரியா லார்வா அப்படின்றது வந்து நம்ம ஒவ்வொரு ஆர்கானிசம் படிக்கும் போதும் அதோட காமன் நேம், ஃபைலம், சப்ஃபைலம் இருந்தால் சப்ஃபைலம், லார்வல் நேம், இது மூணுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பெலனோக்ளாசஸோட லார்வல் ஃபார்ம் வந்து டார்னேரியா லார்வா. ஸோ இதோட டெவலப்மெண்ட் பார்த்தோம்னா இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் தான். ஒரு எக்லேருந்து நேர அடல்ட் ஃபார்ம் வந்துச்சுன்னா டைரக்ட் டெவலப்மெண்ட், எக்லேருந்து லார்வல் ஃபார்ம் வந்து அடல்ட் ஃபார்ம் வந்தால் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். இங்கே டார்னேரியா லார்வா. டார்னேரியா லார்வா எவல்யூஷனரி சிக்னிஃபிகன்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம எவல்யூஷனரி சிக்னிஃபிகன்ஸ் பார்க்கல, நம்ம கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ் சொல்கிறேன். டார்னேரியா லார்வா வந்து இப்போ டார்னேரியா லார்வா வரக்கு முன்னாடி ஃபெர்டிலைசேஷன் நடக்கும் இல்லையா, அது தண்ணியில் தான் நடக்கும். லைக் ரீப்ரொடக்ஷன் வந்து அப்படின்னு கேட்டால் எக்ஸ்டர்னல் ரீப்ரொடக்ஷன்லாம் எக்கு வந்து தண்ணியில் டெபாசிட் பண்ணிடும் ஃபீமேல் ஆர்கானிசம், மேல் வந்து ஸ்பெர்ம்ஸை டெபாசிட் பண்ணிடும். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்சோன்னா அதுலேருந்து அந்த எக்லேருந்து வர்றது வந்து டார்னேரியா லார்வா. இது இருக்க ஏரியாவில் ஒரு அயோடோஃபார்மோட ஸ்மெல் வரும். அயோடோஃபார்ம்ன்றது அந்த அயோடின் ஸ்மெல் மாதிரி தான். நம்ம சாப்பாட்டிலலாம் போடுவாங்கள்ல, கேசர் பவுடர் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த கேசர் ஸ்மெல்லு, அந்த ஃப்ளேவரில் வந்து இந்த ஸ்மெல் வந்து இருக்கும். கலருமே ரொம்ப பிரைட் கலராக இருக்கும். பெலனோக்ளாசஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். ஆனால் பிளட்டு வந்து கலர்லெஸ் தான், பிளட்டு கலர்லெஸ்ஸாக தான் இருக்கும். பட் ஸ்மெல் வந்து அயோடோஃபார்ம் பிரைட்லி கலர் தான் இருக்கும். இதெல்லாம் சும்மா நம்ம ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்க்குறோம். ஸோ பாடியை வந்து எப்படி டிவைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ப்ரோபோசிஸ், காலர், ட்ரங்க், இப்படி 3 பார்ட்ஸாக டிவைட் பண்ணலாம். நார்மலாக அனலிட்ஸ், எர்த் வேர்ம்லாம் பார்த்தோன்னா நம்ம இப்படி டிவைட் பண்ண முடியாது, ஃபுல்லாக வேர்மாக தான் இருக்கும். பட் பெலனோக்ளாசஸ் அண்டர் ஹெமிகார்டேட்டாவை நம்ம ப்ரோபோசிஸ், காலர், ட்ரங்க்குன்னு பிரிக்கிறோம். ப்ரோபோசிஸ்க்கும் காலருக்கும் நடுவில் மவுத் இருக்கும், மவுத் ஓப்பனிங் இருக்கும். ட்ரங்கை வந்து நம்ம 3 ரீஜனாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரீஜன் பிராங்கியோஜெனிட்டல், செகண்ட் ரீஜன் ஹெப்பாட்டிக், தேர்ட் ரீஜன் அப்டாமினல். இதை நேம் வச்சே நம்ம சொல்லிடலாம். பிராங்கியோஜெனிட்டல் அப்படின்னா இங்கே தான் ஜெனிட்டல் பார்ட்டும் இருக்கும், பிராங்கியோ பார்ட்டல் தட் கில்ஸ் எல்லாம் இருக்கும். ஹெப்பாட்டிக்னு வரும்போது லிவர், இன்டெஸ்டின், இந்த ரீஜனில் ஹெப்பாட்டிக் ரீஜனில் இருக்கும். தேர்டாக இருக்குது அப்டாமினல் ரீஜன். அப்டாமினல் ரீஜன் எண்ட்ஸ் வித் அன் ஆனஸ். இவ்வளோ தான் இதோட ஸ்ட்ரக்சர். தென் இதுகிட்ட என்ன கிளாண்ட் செல்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம்.
ரொம்ப இதுக்கு சென்சரி செல்ஸ்லாம் இருக்காது. நம்ம பெலனோக்ளாசஸில் பார்க்கும்போது சென்சரி செல்ஸ் நிறையா இருக்காது. கிளாண்ட் செல்ஸ் பார்க்கலாம். கிளாண்ட் செல்ஸ் வந்து ஸ்கின்னோட ஒட்டி வரும். மல்பரி செல்ஸ், ரெட்டிகுலேட்டட் செல்ஸ், காப்லெட் செல்ஸ். நான் எப்படி எடுத்திருக்கேன் நோட்ஸ் அப்படின்னா, எதை மட்டும் கொஷினாக கேட்பாங்க, எதெல்லாம் ஆப்ஷனை கொடுப்பாங்கன்ற மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ கிளாண்ட் செல்ஸில் மல்பரி செல்ஸ் என்ன செக்ரேட் பண்ணும்? அமைலேஸ். ரெட்டிகுலேட்டட் செல்ஸ் என்ன செக்ரேட் பண்ணும்? மியூக்கஸ். காப்லெட் செல்ஸ் என்ன செக்ரேட் பண்ணும்? கிரானுலர் மெட்டீரியல் செக்ரேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், விச் செல் செக்ரேட் மியூக்கஸ் இன் பெலனோக்ளாசஸ் கொடுத்துட்டு மல்பரி செல்ஸ், ரெட்டிகுலேட்டட் செல்ஸ், காப்லெட் செல்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு ரெட்டிகுலேட்டட் செல்ஸ்னு நம்ம மார்க் பண்ணணும். ஓகேயா? MARMGG. மல்பரி செல்ஸ் அமைலேஸ், ரெட்டிகுலேட்டட் செல்ஸ் மியூக்கஸ், காப்லெட் செல்ஸ் கிரானுலர் மெட்டீரியல். ஓகே, டார்னேரியா லார்வா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். டார்னேரியா லார்வா இஸ் த லார்வா ஆஃப் பெலனோக்ளாசஸ். டார்னேரியா லார்வாக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த டார்னேரியா லார்வா, இந்த ஆர்கானிசம் எப்படி இருக்கும் அப்படின்னா பெலாஜிக்காக இருக்கும். பெலாஜிக்னா ஓஷனோட மேல் சர்ஃபேஸில் டீப் இன்சைட் த, ரொம்ப டீப்பாலாம் ஓஷனுக்கு டீப்பாலாம் இருக்காது, மேலேயே தான் இது மிதந்துட்டுருக்கும். அப்போ இது மிதக்கும்போது இதை பார்த்துட்டு ஜொஹானஸ் முல்லர் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் என்ன சொல்லிட்டாருன்னா, இது ஒரு எக்கினோடர்ம் தான், ஸ்டார் ஃபிஷ்லாம் வருது இல்லையா, அந்த ஃபைலமில் தான் இது வரும் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணுறாங்க இதோட ஸ்ட்ரக்சரை பார்த்து. மெச்னிகாஃப் அப்படின்ற சயின்டிஸ்ட் தான் வந்து, இவர் வந்து பயோகெமிஸ்ட்ரி படிக்கையில் இந்த சயின்டிஸ்ட் பற்றி டீட்டெயில் படிப்போம். மெச்னிகாஃப் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை டார்னேரியா லார்வா வந்து அது தனியாக ஒரு ஆர்கானிசம் கிடையாது, பெலனோக்ளாசஸ் அப்படின்ற ஆர்கானிசமோட லார்வல் ஃபார்ம் தான் டார்னேரியா லார்வான்றதை கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் தான் பெலனோக்ளாசஸ் எந்த ஃபைலமாக இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சி ஹெமிகார்டேட்டான்னு ஒரு ஃபைலம் வந்து அதுக்கு செப்பரேட்டாக அலாட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இது எக்கினோடர்மை கன்சிடர் பண்ணவர் ஜொஹானஸ் முல்லர். இது பெலனோக்ளாசஸோட லார்வா தான் கண்டுபிடிச்சவர் மெச்னிகாஃப். இப்போ எவல்யூஷனரி சிக்னிஃபிகன்ஸ் பார்ப்போம். எவல்யூஷனரி சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்றது இதுக்கு முன்னாடி இருக்கிற லோயர் ஆர்கானிசம் கூட இதை கம்பேர் பண்ணணும், என்னென்ன சிமிலாரிட்டிஸ் இருக்குது. இதுக்கு அப்புறம் ஹையர் ஆர்கானிசம் இருக்குமே, இதை விட ஹையர் ஆர்கானிசமோட கம்பேர் பண்ணுறோம், என்னென்ன சிமிலாரிட்டிஸ், ஜென்ரல் கேரக்டர்ஸ் சிமிலராக இருக்குதுன்னு பார்க்குறோம். தென் எதில் இது டிஃபர் ஆகிருக்குன்னு பார்த்து இது என்ன ஃபைலம்னு நம்ம அலாட் பண்ணலான்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ நெமர்டன்ஸ் மாதிரி இருக்கா, வேர்ம்ஸ் மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்தா ஆமாம், இதுவும் இதோட ஸ்ட்ரக்சரும் வேர்ம்ஸ் மாதிரி இருக்கிறனால நெமர்டன்ஸ் மாதிரி இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அனலிட்ஸ் எர்த்வர்ம் மாதிரி இருக்கானா, ஆமாம், அனலிட்ஸோட வேர்ம் ஸ்ட்ரக்சர் இதுக்கும் இருக்குது. ஓகே, வேர்ம் மாதிரி இருக்கனால நெமர்டனாக இருக்கலாம், அனலிட்ஸாக இருக்கலான்னு பார்த்தாங்க. அனலிட்ஸோட லார்வா பேர் ட்ரோகோஃபோர் லார்வா. லார்வா எல்லாமே தனியாக உங்களோட ரிவிஷன் நோட்டில் எழுதிட்டே வாங்க. லார்வாக்குன்னு ஒரு பேஜ் ஒதுக்கிடுங்க, லார்வா ஃபுல்லாக எழுதிட்டு வாங்க. இந்த பேஜில் மட்டுமே நான் 2 லார்வா சொல்லியிருக்கேன், டார்னேரியா லார்வா, ட்ரோகோஃபோர் லார்வா, இன்னொரு பைப்பினேரியா லார்வாவும் வரும். ஸோ 3 லார்வல் ஃபார்ம் இந்த ஒரு பேஜில் நான் எழுதியிருக்கேன். நீங்கள் தனியாக ரிவிஷன் நோட்டில் லார்வா எழுதிட்டே வாங்க. நெமர்டன் மாதிரி வேர்மாக இருக்குது, அனலிட்ஸ் மாதிரியும் வேர்மாக தான் இருக்குது, எர்த் வேர்ம்லாம் இருக்குல்ல அது மாதிரி வேர்ம் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது. ஓகே, ஆனால் ட்ரோகோஃபோர்ன்ற லார்வா வந்து அனலிடோடது, டார்னேரியா லார்வா வந்து பெலனோக்ளாசஸோடது. இந்த 2 லார்வாவுமே ஒரு ஸ்டேஜில் பார்த்தோன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது, அதனால அனலிட்ஸோன்னு கன்சிடர் பண்ணாங்க. தென் எக்கினோடர்மோட லார்வா பேர் பைப்பினேரியா லார்வா. இதுக்கு வந்து பைசிமெட்ரி தான் இருக்கும். எக்கினோடர்மோட பைப்பினேரியா லார்வா கூட இதுக்கு சிமிலாரிட்டிஸ் இருந்தது, அதனால தான் ஜோஹானஸ் முல்லர் வந்து இது எக்கினோடர்மோட லார்வான் எக்கினோடர்ம்ஸாக இருக்கும்னு சொல்லி கன்சிடர் பண்ணாங்க. எக்கினோடர்ம்ஸ் கிட்ட பாஸ்போக்ரியாட்டின் இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஆம்ஃபியாக்சஸ் சொன்னால் ஆம்ஃபியாக்சஸ்லேயும் பாஸ்போக்ரியாட்டின்றது எனர்ஜி ரிச் மெட்டீரியலாக இருந்துச்சு, எனர்ஜி கிவிங் மெட்டீரியலாக இருந்துச்சு. நம்மளோட பெலனோக்ளாசஸ்லேயும் பாஸ்போக்ரியாட்டின் இருந்துச்சு, அதனால இதை எக்கினோடர்மாக கன்சிடர் பண்ணாங்க. பட் ஏன் அனலிட்ஸாக நம்ம எடுத்துக்கல அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு எர்த்வர்ம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட பாடி ஈக்குவல் செக்மெண்ட்ஸாக இருக்கும். நம்ம எக்ஸ்டர்னலாக பார்த்தாலே தெரியும் ஈக்குவல் செக்மெண்ட்ஸாக இருக்கும். ஆனால் பெலனோக்ளாசஸில் வந்து ஈக்குவல் செக்மெண்ட்ஸ் கிடையாது, பாடி இஸ் டிவைடட் இன்டு ஒன்லி 3 செக்மெண்ட், ப்ரோபோசிஸ், காலர், ட்ரங்க். இது மாதிரி எர்த்வர்மில் கிடையாது, அதனால தான் இதை நம்ம அனலிடாக கன்சிடர் பண்ணலை. எக்கினோடர்ம்ஸாகவும் கன்சிடர் பண்ண முடியாது, ஏன்னா எக்கினோடர்ம்ஸ் வந்து நல்ல அடல்ட் ஃபார்மில் பார்த்தோன்னா அதோட ரேடியல் சிமெட்ரி இருக்கும், பாடி பார்ட் வந்து ரேடியல் சிமெட்ரி எக்ஸிபிட் பண்ணும். இதில் வந்து ரேடியல் சிமெட்ரிலாம் கிடையாது, இப்போ ஃபுல்லாக அடல்ட் ஃபார்மே இவ்வளோ தான் வரும், ஸ்டார் ஃபிஷ் மாதிரிலாம் வராது. ஸோ இதுதான் எவல்யூஷனரி சிக்னிஃபிகன்ஸ் நெமர்டன், அனலிட், எக்கினோடர்ம் பார்த்தோம். ஓகே, கார்டேட்ஸாக இருக்கும்ல, ஏன்னா நோட்டோகார்டு தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஓகே, கார்டேட் மாதிரி எப்படிலாம் இருக்குது அப்படின்னா, அதுட்டு கில் ஸ்லிட்ஸ் இருக்கா, ஆமாம் இருக்குது. நோட்டோகார்டு தான் ஸ்டோமோகார்டு அப்படின்னு பார்த்தோம். பெலனோக்ளாசஸ் நோட்டோகார்டு என்ன சொல்கிறோம்,
ஸ்டோமோ கார்டுன்னு சொல்கிறோம், ரொம்ப சிறுசாக ஒரு நோட்டோ கார்டு இருந்துச்சு. நர்வ் கார்டு இருக்கான்னா ஆமாம் நர்வ் கார்டும் இருக்குது. இது மூணுமே இருக்கனால ஓகே இதை கார்டேட்ஸில் ஃபைலம் கார்டேட்டா கீழே இதை கொண்டு வரலாமான்னு பார்க்குறாங்க. ஆனால் கொண்டு வர முடியல. ஏன்னா கில் ஸ்லிட்ஸ் வந்து ஒரு கார்டேட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, நீங்கள் ஃபிஷ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா, ஒரு கில் ஸ்லிட்ஸ் அப்படின்றது கார்டேட்ஸில் 5 to 7 தான் இருக்கணும். இங்கே வந்து நீங்கள் என்னவே முடியாது. பெலனோக்ளாசஸில் நியூமரஸ் கில் ஸ்லிட்ஸ் இருக்குது. அதோட பிராங்கியோ கேவிட்டியில் பிராங்கியோ ஜென்டல் போர்ஷனில் நியூமரஸ் கில் ஸ்லிட்ஸ் இருந்துச்சு. அதனால் இது கார்டேட்ஸ் கிட்ட வராது. நோட்டோ கார்டு வந்து மற்ற கார்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாலிடாக இருக்கும், ரொம்ப திட்டமாக இருக்கும். இங்கே வந்து ஹாலோவாக இருக்குது, ரொம்ப ப்ரிமிட்டிவாக இருக்குது. ஸ்டோமோ கார்டு தான் இருக்குது. நர்வ் கார்டு வந்து கார்டேட்ஸில் பார்த்தோன்னா ஓரளவு ஹெட்லேருந்து டெய்ல் வரைக்கும் இருக்கும். ஓகே, டெய்லில் ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆயிருந்தால் யூரோ கார்டேட்டான்னு படித்தோம், ஹெட்டில் ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆயிருந்தால் செஃபலோ கார்டேட்டா படித்தோம். மோரலஸ் பாடியில் வந்து ஃபுல்லாகவே வந்து நர்வ் கார்டு வரணும். ஆனால் இங்கே ப்ரொபோசஸில் ஆரம்பித்து காலர் வரைக்கும் தான் அதோட நர்வ் கார்டு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். டெய்ல் போர்ஷனில் நர்வ் கார்டே வராது. அதனால இதை கார்டேட்ஸில் இதை நம்ம ப்ளேஸ் பண்ண முடியாது. அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதை தனியாக ஒரு ஃபைலம் கொடுத்து ஹெமி கார்டேட்டான்னு ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. புரியுதா? ஸோ இது யூஜி நம்ம படிக்கும்போது இது ஒரு முக்கியமான கொஸ்டின். பெலனோக்ளாசஸ் வந்து இன்வெர்டிபிரேட்டாகவும் கிடையாது, வெர்டிபிரேட்டாகவும் கிடையாது. ஜஸ்டிஃபை பண்ண அப்படின்னு இல்லை. ஆமாம், இன்வெர்டிபிரேட்டாக கிடையாது. ஏன்னா அதுகிட்ட நோட்டோ கார்டு இருக்குது, கில் ஸ்லிட்ஸ் இருக்குது, நர்வ் கார்டு இருக்குது. ஆனால் கார்டேட்ஸும் கிடையாது. ஏன் அப்படின்னா அது வந்து கில் ஸ்லிட்ஸ் இருந்தாலுமே அது நியூமரஸாக இருக்கும். நோட்டோ கார்டு இருந்தாலுமே சாலிடாக இல்லை, ரொம்ப ஹாலோவாக லைட் வெயிட்டடாக இருக்குது. நர்வ் கார்டு வந்து ஃபுல் பாடிக்கு இல்லாமல் காலர் வரைக்கும் தான் இருக்குதுன்னு சொல்லி நம்ம அதை கம்பேர் பண்ணியிருக்கோம். தென் கனெக்டிங் லிங்க். அப்போ இது இன்வெர்டிபிரேட்டாவையும் வெர்டிபிரேட்டாவையும் கனெக்ட் பண்ணுற ஒரு லிங்க் தான் பெலனோக்ளாசஸ். எவல்யூஷனில் பார்த்தோன்னா இன்வெர்டிபிரேட்டாலேருந்து வெர்டிபிரேட்டா வர்றதுக்கு முன்னாடி இருந்த கனெக்டிங் லிங்க் தான் பெலனோக்ளாசஸ். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த எனர்ஜி காம்பவுண்ட் இருக்கு இல்லையா, பாஸ்போக்ரியாட்டின்னு சொன்னோம் இல்லையா, எக்கினோடர்ம்ஸில் இருக்குன்னு சொல்லி. இது எக்கினோடர்ம்ஸில் மட்டும்தான் பாஸ்போக்ரியாட்டின் இருக்கும். மற்ற இன்வெர்டிபிரேட்டெலாம் இந்த எலிமெண்ட் என்ன ஃபார்மில் இருக்குன்னா பாஸ்போ அர்ஜினைன்னு இருக்கும், பாஸ்போ அர்ஜினைன்னு இருக்கும். வெர்டிபிரேட்ஸ்லாம் பாஸ்போ கிரியாட்டின்னு இருக்கும். இந்த பெலனோக்ளாசஸில் மட்டும்தான் பாஸ்போ அர்ஜினைனும் இருக்குது, பாஸ்போ கிரியாட்டினும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு லிங்க், ஒரு ரெண்டு பேருக்கும் இணைக்கிற ஒரு பாலம் தான் இது. இன்வெர்டிபிரேட்ஸையும் வெர்டிபிரேட்ஸையும் இணைக்கிற பாலம் தான். ஸோ பாஸ்போ அர்ஜினைன், பாஸ்போ கிரியாட்டின் ரெண்டுமே இருக்கிற ஒரு ஆர்கானிசம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது வந்து பெலனோக்ளாசஸ் தான். ஸோ லார்வல் ஃபார்ம்ஸ் இங்கே நான் சொல்லியிருக்கேன். அனலிடோட லார்வல் ஃபார்ம் ட்ரோகோபோர், எக்கினோடர்ம்ஸோட லார்வல் ஃபார்ம் பைபினேரியா லார்வா, பெலனோக்ளாசஸோட லார்வல் ஃபார்ம் டார்னேரியா லார்வா. இது மூணு லார்வா நான் இப்போ சொல்லியிருக்கேன். ஸோ ஆப்ஷனில் கொடுக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. கிளாண்ட் செல்ஸ் அப்பயே பார்த்தோம், MARMGG. உங்களுக்கு என்ன ஷார்ட் ஃபார்ம் முடியுதோ அதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. காமன் நேம் ஆஃப் பெலனோக்ளாசஸ் வந்து அகான்வார்ம் ஆர் டங்வார்ம். Thank you everyone.